அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி சொல்லுவோம். இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னா உலக சாயல், இந்த நாளில் இந்த உலக சாயலை குறித்து காண்போம். இப்போது தேவனாகிய கர்த்தர் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனுஷனை பூமியின் மண்ணினாலே உண்டாக்கினார். அவனுடைய நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்படி ஆவிக்குள்ளாக இருந்த மனுஷன் பின்பு மீறுதலால் வஞ்சிக்கப்பட்டதனால் அவன் சாயல் என்கிற உலக சாயல். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த உலக சாயல் என்ன என்பது அதே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் இவங்கள் செய்த தேவனுக்கு கீழ்ப்படியாமல் மீறுதலான காரியத்தினால் அவர்கள் பூமியின் சாயலை இழந்தார்கள். தேவனுடைய சத்தம் அவருடைய ஆளுகைக்குள்ளாக இருந்த ஸ்தலத்தை விட்டு அவர்கள் வேறுபட்டார்கள். தேவன் அவர்களிடத்தில் கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று. என்றால் தேவனால் பரிசுத்தமாக எண்ணப்பட்ட இடத்துலேருந்து இந்த காரியம் நடந்தனால் தேவனுடைய காரியத்திலிருந்து அவர் விலகி போயிட்டாங்க. அப்போது இந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம், தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். இது தாங்க உலகத்துக்குரிய சாயல். இந்த உலகத்துக்குரிய சாயல் இப்போ இந்த மாமிசமான இந்த தோல் எல்லாமே முழுவதுமாக உலக சாயலை அடைந்தது. இப்போது ஞானஸ்தானத்தின் மூலமாக நாம் மாமிசமான மரிக்கணும்னு சொல்லியிருக்கிறார். இப்போது நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து கூறுகிற காரியம், இந்த உலக சாயலை இதில் நாம் மரிக்க வேண்டும் என்றால் இது முழுமையாக நம்மை விட்டு அகலும்போது, நாம் வாழ்வது இந்த உலகத்தில் இருந்தாலும் ஆனால் நம்முடைய வாழ்க்கை என்னவாக இருக்க வேண்டால் பூமியின் சாயலாக ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்னாடி எப்படி அவர் புசித்தாரோ, பொரித்த மீனும் தேன் கூட்டு துணிக்கைகளும் சாப்பிட்டாரே, அந்த இடத்திற்கு நாம் மாற வேண்டும். ஆனால் இந்த உலகத்தில் தான் இருப்போம். உலகத்துக்குரிய மனுஷன் மரிக்கணும்னா அவனுடைய இச்சையான காரியம் எல்லாம் இரண்டாவது கட்டமாக ஞானத்தானை எடுத்த பின்பாக உலக மனிதன் மரித்து பூமிக்குரிய சாயல் நாம் அதன்படி நடக்கும்படியாக. இப்போ பூமிக்குரிய சாயல்னு பார்த்து என்னுடைய கிரிகைகள் எல்லாமே எப்படி இருக்கோம்னா சத்தியத்தின்படியே. இங்கே பூமிக்குரிய சாயலில் இருந்துதான் யாருக்கும் காண முடியாத, அதாவது உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு காண முடியாத தேவன் சிருஷ்டித்தார் பார்க்க. முதலாவது பரலோக சாயலாக அந்த சாயலை எப்பொழுது அடைவோம் என்றால், இந்த பூமிக்குரிய சாயலை உலகத்துக்குரிய சாயலிருந்து நாம் மரித்து பூமிக்குரிய சாயலில் நாம் இந்த பூமியில் வாழும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகையின் போது தேவன் எப்படி
ஆதாமை முதலாவது சிருஷ்டித்தாரோ, ஒருவரும் காணக்கூடாத சாயல், தேவ சாயல், பரலோக சாயல், அதன்படிதான் நாம் பரலோகத்திற்கு இயேசு கிறிஸ்துவோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம். இந்த மாமிசமான மனுஷன் மரிக்கிறது என்பது உலகத்துக்குரிய சாயல். நாம் இதில் மரித்து பூமியின் சாயலாக நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மண்ணினாலே மனுஷனை உண்டாக்கி அவன் நாசியிலே தன்னுடைய சுவாச காற்றை ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். அந்த சாயலின்படி நாம் நடக்கும்படியாகத்தான் நமக்காக அவர் சிந்தின அவருடைய சரீரமும் அவருடைய இரத்தமும். இதுதான் இதில் உள்ள காரியம். இது உலக சாயலுக்குள்ளான காரியம். இந்த நாளிலும் நம் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்த சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்க தேவனே, உம்முடைய நாமம் ஒன்றிற்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.